கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் கர்த்தர் இந்த பூ உலகத்திலே செய்த மாபெரும் ஒரு வரலாறு, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே கதையாக ஒரே வரலாறாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆங்காங்கே கர்த்தருடைய தாசர்கள் எவ்வாறு அவருடைய சித்தத்தை மேற்கொண்டு சென்றார்கள் என்றும், அது எவ்வாறு ஒரு நாளிலே முடிய போகிறது, அந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அப்பொழுது அந்த உலகம் முழுவதுமாக ஒரே தேவன் இருப்பார், ஒரே ராஜ்யமாக கட்டப்படும். இதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாவத்தில் விழுந்த மனிதனை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமுடைய குடும்பத்தின் மூலமாக, உம்முடைய சந்ததியின் மூலமாக உலகத்தில் உள்ள சகல குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது கர்த்தராகிய இயேசுவானவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு தந்த அந்த சுவிசேஷத்தின் மூலமாக இப்பொழுது நிறைவேறி கொண்டு வருகிறது. இது சபையிலே இப்பொழுது ஆண்டவருடைய அந்த தலைமைத்துவத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இனிமேல் இன்னொரு உலகத்துக்காக நாம் வாழவில்லை. அந்த இனிமேல் வரக்கூடிய உலகத்தினுடைய வாழ்க்கையை இன்று ஆரம்பித்து விட்டோம். பரலோக ராஜ்யம் கர்த்தருடைய முதலாவதாக இயேசுவானவர் சொல்ல ஆரம்பித்தது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிறார். நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிமேல் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறபடினாலே ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறார், மனம் திரும்புங்கள் என்று ஆரம்பிக்கிறார். என்னால் முன்பதாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து புதிதாக ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்றும் எழுதப்பட்டிருக்கும், பரலோக ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கும், ரெண்டு ஒன்றே. கர்த்தர் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு இடம், ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் என்ற இடம் அல்ல, மக்களுடைய கூட்டம். பின்பதாக நாம் சபைகளை குறித்து பார்க்கிறோம். சபைகள் மூலமாக அந்த கர்த்தருடைய ராஜ்யம் எல்லா இடங்களிலும் விரிவடைகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எங்கெல்லாம் அப்படி 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்றாரு, ஆனால் பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியாக, அதாவது அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய கட்டளை, திரும்ப அவர் 2வது முறையாக வரப்போகுவது, உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வரப்போவது, இதை சாட்சியாக பகரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை செய்தார்களா அப்படின்னா இதை செய்திருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும். எப்படி செய்தார்கள் நமக்கு தெரியுது. குறிப்பாக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது எருசலேம் முழுவதும் சீஷர்கள் பழகினார்கள். அடுத்ததாக 9வது அதிகாரம் 31 இப்பொழுது சமாரியா, கலிலேயா என்ற இடங்களிலே சபைகள் பரவிவிட்டன. அதற்கு அடுத்ததாக 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நாம் சிரியா நாடுகளிலே தமஸ்கு போன்ற இடங்களெல்லாம் இப்பொழுது சிரியா நாட்டிற்கு வேத வசனம் சென்று விட்டது. சிரியாவிலே அந்தியோகியா ஒரு பெரிய முக்கியமான சபையாக வடிவெடுக்கிறது. அதற்கடுத்தாக 16:5 இதற்கு இடையிலே கலாத்தியா, அதாவது ஆசியாவினுடைய ஒரு பகுதியான கலாத்தியாவிலே அநேக இடங்களிலே ஊழியம் நடந்து முடிந்திருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 15வது அதிகாரத்தில் உள்ள பிரச்சனையை தீர்ந்த போன்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், சென்று அநேக இடங்களிலே அந்த சுவிசேஷத்திற்கு விரோதமாக வந்த எல்லா விதமான மாறுபாடான கருத்துக்களையும் அவர்கள் நீக்கின போது அதனாலே சபைகள் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் எண்ணிக்கையிலே நம்ம தமிழ் வேதாகமத்தில் போடப்படவில்லை, ஆனால் எண்ணிக்கையிலே பெருகின. விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும், எண்ணிக்கையிலே பெருக வேண்டும். அதை தொடர்ந்து அடுத்தபடியாக நாம் எங்க பார்க்கிறோம், 19வது அதிகாரம் 20வது வசனம். இதற்கு இடையிலே மக்கதோனியாவில சபைகள் பரகிவிட்டன, அதுக்கு அகாயா நாட்டிலே பரகிவிட்டது, கிரேக்க நாட்டிலே பரகிவிட்டது, ஆசியா மைனர், அதாவது எபேசுவை தலைநராக கொண்ட எல்லா இடங்களிலும் பரவிவிட்டது. எனவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்படியாக வேத வசனம் விருத்தி அடைந்து வளர்ந்து பெறுகிறது. பின்பதாக நாம் பார்ப்போம் என்றால் 19வது அதிகாரத்துக்கு பின்பதாக 28வது அதிகாரம் 31 ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. அந்த இது என்னன்னா, அவர் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டு இருக்கிறார், ஆனா என்ன தடை இல்லாமல் அப்படின்னு இருக்கும். அவர் தடை பண்ணப்பட்டு இருக்கிறார், ஆனால் சுவிசேஷமோ தடை பண்ணப்படவில்லை.
தொடர்ந்து வருகிற இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கார். எப்படி சுவிசேஷமானது அவருடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அந்த உலகத்தில் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவானவர் சொன்னவருடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. அதுக்கடுத்ததாக நாம் பார்த்தோம், முழுவதுமாக இந்த சுவிசேஷம் அறிவித்து அவர்களை அப்படியே விடுவதல்ல, தனி நபர்களை அழைப்பதல்ல, தனி நபர்கள் அனைவரையும் ஒரு குடும்பமாக இணைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆக தனி மரம் தோப்பு ஆகாது, ஒரு சீஷத்துவன் ஆக வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்யணும்? குடும்பத்தில் இருக்க வேண்டும், குடும்பத்தோடு வளர வேண்டும், சபையில வளரணும், சபை குடும்பத்திலே வளர வேண்டும். ஆக சபை தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய இந்த மைய புள்ளி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக தேவனுடைய அனந்த ஞானமானது தேவ தூதர்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் 9:10-11 வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். ஒரே அவருடைய அனாதி தீர்மானம் சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆதியிலே கொண்டிருந்த தீர்மானத்தின்படி, அனாதி தீர்மானத்தின்படி. பின்பதாக நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசுவானவர் திரும்ப வரப்போகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். அவருடைய சுவிசேஷத்தினுடைய முக்கியமாக எல்லா பகுதியிலும் நாம் பார்ப்பது என்ன? கடைசியாக எல்லா சுவிசேஷத்தினுடைய கடைசியாக நாம் பார்ப்பது என்ன? அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. இத ராஜ்யத்திற்கு முடிவில்லைன்னு போது நம்ம எங்க ஒரு தடவை இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், 2 சாமுவேலுடைய புத்தகம் 7வது அதிகாரத்துல தாவீதோடு செய்த உடன்படிக்கை. தாவீதோடு செய்த 2 சாமுவேலுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கு. தாவீதோடு செய்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அது அதாவது உன்னுடைய வம்சத்திலே வரக்கூடிய மேசியா, உன்னுடைய வித்தாக வரக்கூடிய மேசியாவானவர் அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார். அவர் அழிவை காண ஒட்டார். அவருடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும். அடுத்ததாக ராஜ்யம் வீடு நிலைத்திருக்கும், ராஜ்யம் நிலைத்திருக்கும், சிங்காசனம் நிலைத்திருக்கும். அதில் வீட்டில் இருக்கிற போகிற ராஜா நிலைத்திருப்பார், என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார். அவர்தான் மேசியா. ஆமா, இதை பேதுருவானவர் சொல்றார் 2வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்றாரு. தாவீது மரித்து போனான், ஆனால் அவன் தீர்க்கதரிசியா இருந்து மேசியா மரிப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆக இயேசுவானவர் திரும்ப வருவார். அல்லேலூயா. மாதிரி இருக்கீங்க நிறைய பேர், கொஞ்சம் பேர் அதான் முன்னாடிலாம் வந்து இருக்கீங்க. சாரா முன்னாடி நீங்கள் நிறைய இடங்களில் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இருக்கீங்க. அதுக்கடுத்த டேவிட் நீங்களும் முன்பதாக நிறைய நிகழ்ச்சிகளை நீங்களும் வந்திருக்கிறீங்க. மற்ற 3 பேர். ஆனால் நீங்களாம் சர்ச்சில் நீங்கள் படிக்கிறீங்க. இதை நீங்கள் சர்ச்சில் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய சபையில் படிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாரும் ரீகன் வந்திருக்கீங்க, தேங்க்யூ. நீங்கள் அம்மா வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரி, தொடர்ந்து போகலாம். இந்த வாரத்தில், கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 23வது அதிகாரம் 24வது அதிகாரம் 23வது அதிகாரம் 37லேருந்து 24வது அதிகாரம் 31 வசனம் வரைக்கும் ரொம்ப அதிகமாக பார்த்தோம். அதிகமாக ஏதாவது ஒரு 1-2 கருத்துக்களை அதில் இருந்து சொல்ல முடியுமா? ஏன்னா நான் திரும்ப மறுபடியும் அங்கே போக விரும்பலை. ஏன்னா 1-2 கருத்துக்கள் அதில் குறிப்பாக ஒன்று என்னவென்றால், இதனை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒலிவமலையில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அவரிடத்துல கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? இதெல்லாம் எப்பொழுது நடக்கும்? எதெல்லாம் அப்படின்னா, இவைகளெல்லாம் நடக்கக்கூடிய நாட்கள் என்ன, நேரம் என்னன்னு கேட்குறாங்க. இவைகள்லாம் எதை சொல்றாரு? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் கடைசி நாட்கள் நடக்கக்கூடியதற்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடக்கும்? இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் கேட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 1வது அதிகாரம், எங்களுக்கு ராஜ்யத்தை இப்பொழுது. ஏன்னா தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் தெளிவாக பேசி கொண்டு வருகிறார். நீங்கள் இந்த 40 நாட்கள் உங்களுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் வச்சது மாதிரி சொல்லி கொடுக்குறாரு எல்லாத்தையும். அவர்களுக்கு என்ன சொல்கிறாரு? 2 இது நடக்குதுங்க. ஒன்று என்ன செய்கிறார் என்றால், தான் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாக நிரூபிக்கிறார் அவருக்கு. இது ஏன் நிரூபிக்க வேண்டியது இருக்கிறன்னா, நம்முடைய விசுவாசமே எங்கே அடிப்படையாக இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார், உயிரோடு எழுந்தாருங்கிறது அடிப்படையாக இருக்குது. இது 2ஐயும் எடுத்துட்டிங்கன்னா சுவிசேஷத்தில் ஒன்றுமே கிடையாது, நல்ல செய்தி ஒன்றுமே கிடையாது. ஆக அவர் என்ன செய்கிறாருன்னா, திரும்ப திரும்ப சொல்கிறாரு, நான் உயிரோடு எழுந்தேன். அதனுடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கையே மாறினது. அடுத்த 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர்கள் பலன் அடைகிறார்கள். எதில் பலன் அடைந்தார்கள்? வல்லமை பெற்றார்கள் ஆவியினாரே. வேற எப்படி பலன் அடைந்தார்கள்? வேத வசனத்தை ஒழுங்கா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர்களுடைய இருதயங்கள்லாம் திறக்கப்படுகிறது. பயந்துகிட்டு இருந்த பேதுருக்கு பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்ட போதுதான் தைரியமா எழும்பி நின்று அவர் நீங்கள் கொலை செய்த இயேசுவை சொல்றாரு. இப்ப இதுவரைக்கும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இந்த 3 தான்.
நீங்கள் கொலை செய்தே பிதாவானவர் ஒப்பு கொடுத்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் அக்கிரமக்காரருடைய கரங்களிலே. அவரை தேவனை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். எல்லா இடங்களிலும் இந்த ஒரு சூத்திரத்தை போல, அதாவது திரும்ப திரும்ப ஸ்லோகத்தை போல அவங்க சொல்லிட்டே வந்திருக்கிறாங்க. ஸ்தேவானும் அவ்வளவு தைரியமா நின்று ரத்த சாட்சியாக மரிக்கிறதுக்கு ஆயத்தமாயி அவர் ஸ்தேவான் சொல்லும் போது வணங்கா கழுத்துள்ளவர்களேன்னு தைரியமா சொல்லிடுவார். சொல்ல முடியுது. அதாவது திரும்ப இயேசுவானவர் பார்க்கிறார், பார்த்து நான் இயேசுவை பார்க்கிறேன்னு சொன்னாலும் அவங்களால கண்டுக்கிற முடியல. ஏன்னா இயேசுவானவர் உயிரோடு எழவில்லை என்று சொல்லி அவர்கள் நிரூபித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இயேசுவானவரை பார்க்கிறார். பார்த்துனால என்ன அர்த்தம்? அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவர் தான் மேசியா அப்படின்னு எல்லாரும் கண்டுகொள்ளும் போது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது ஒரு பெரிய நற்செய்தியாக இருந்தது, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு பெரிய துர்ச்செய்தியாக இருந்தது. அது எப்படி முடியும் என்று சொல்லி அவர்களால் இதற்கு மேலே என்ன பல்லை கடிக்க ஆரம்பித்தார்கள். பல்லை கடித்தார்கள், கல்லை எடுத்தார்கள். அதற்கு பின்பதாக இரத்த சாட்சியாக மறிக்கும் போது ஸ்தேவானுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கும். கடைசியில் இவர்கள் என்ன செய்யறான்னு தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகை குறித்து இங்கே கேட்கிறார்கள். அதனுடைய அடையாளம் என்ன? 23வது அதிகாரம் 24வது அதிகாரத்துல அதில் ஒரு இதை மட்டும் நம்ம அதிகமாக நம்ம கடந்த 2 நிகழ்ச்சியில பேசணும். அது 15வது வசனத்துல வருது. 15வது வசனம் யாராவது வாசிங்க. 24வது அதிகாரம் 15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. 9வது தானியேலுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 27, 11, 31, 12, 11 இந்த இடங்களெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். பாழாக்கும் அருவருப்பு ஒன்று வரும். அப்பொழுது என்ன செய்யும்? காணிக்கைகள் எல்லாம் நிறுத்தப்படும், பலிகளும் காணிக்கைகளும் நிறுத்தப்படும், அருவறுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாழாக்கும் அருவருப்பு அப்படின்னா என்னன்னா, சீ என்று இகழப்படத்தக்கது அப்படிங்கிற எசேக்கியேல் சொல்றார். சீ என்று இகழப்படத்தக்கது. அதாவது 2 உண்டு. எங்கெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகள் இருக்கின்றனோ அங்கு ஆவிக்குரிய விபச்சாரமும் அதே போல சரீர பிரகாரமான விபச்சாரங்களும் இருக்கும். ஆகவே சீ என்று கர்த்தர் 2ஐயுமே சீ என்று அவர் சொல்கிறார். 2மே இருக்கும். எங்க நீங்க பார்த்தாலும் ஒரு இருள் இருக்கும், அதற்கு அடுத்ததாக பார்த்தேன் என்றால் ஒரு அசுத்தம் இருக்கும், பரிசுத்தம் இல்லாத ஒரு இடமா இருக்கும். இதை எதற்காக சொல்றாருன்னா, யூத ரோமனுடைய வரலாற்று ஆசிரியராகிய ஜோசபஸ் என்று சொல்றார், யூசபியஸ் என்று சொல்லக்கூடியவர் இதை எழுதி வச்சிருக்கிறார். அதனால என்ன நடந்ததுன்னு ஒரு ராஜா வர்றார். இயேசுவன் அவர் சொல்ல, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே என்ன சொல்றாரு? அவங்க காட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய கட்டடம், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டி வச்சிருக்காங்க, ஒரு கல் மேல் ஒரு கல் அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கணும். இப்போது நீங்கள் வந்து உடஞ்சி போன பகுதியில் அது ஒரு பகுதி இருக்குது, எருசலேமில் அந்த ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு பிறகு வெயிலிங் வால், அதாவது அழுகையின் சுவர் என்று சொல்வார்கள். அதில் போய் முட்டி முட்டி அழுவாங்க. இப்பொழுதும் இவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு ஆலயமாக இருந்தது இடிந்து போய் விட்டதே அப்படின்னு சொல்லி அழுவாங்க. நீங்கள் எசேக்கியேலுடைய புத்தகத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அது மகிமையான ஆலயமாய் ஒரு நாளிலே இருந்தது. எப்பொழுது மகிமை அற்று போய் நீங்கள் கூடாரத்திலேருந்து மகிமை மேலே போயிடும். மகா பரிசுத்த தலத்திலேருந்து பரிசுத்த தலம் வரும், பரிசுத்த தலத்திலேருந்து ஆலயத்தினுடைய முகப்பாக்கு வரும், முகப்பிலேருந்து புறப்பட்டு கிழக்கே உள்ள மலை, அதுதான் ஒலிவமலை. இந்த மேப் நம்ம போடணும் எங்கே இருக்குன்ட்டு. அதாவது எருசலேம் வந்து ஒரு மலையில் இருக்குது, அதுக்கு நேராக தெற்கு பகுதியில் வந்து சீயோன் மலை இருக்குது, கொஞ்சம் ஒரு அதுக்கு நேராக கிழக்கு பகுதியில் இந்த ஒலிவ மலை இருக்குது. ஒலிவ மலை வந்து அந்த கர்த்தருடைய மலை, அதாவது இருக்கக்கூடிய மலையோட கொஞ்சம் உயரமாக இருக்குது. 2700 மீட்டர் உயரம், கிட்டத்தட்ட 200 மீட்டர் இதை விட அதிகம். இதுக்கு 2க்கும் இடையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. அதுக்கு பேர் கித்ரன் வேலி அப்படின்னு சொல்லி, அந்த 2 இடக்கும் இடையில பள்ளத்தாக்கு இருக்குது என்று சொல்லுவாங்க. அதாவது சில குறிப்பிட்ட அந்த பண்டிகை நாட்களிலே பலி செலுத்தும் பொழுது அதனுடைய ரத்தமெல்லாம் அந்த கிதரன் வேலியிலே ஒரு ரத்த ஆறாக ஓடும். அதுதான் வந்து இந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், இனிமேல் நீங்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய நற்செய்தி எங்கே தான் வருது. அந்த கிதரன் வேலி இருக்கும். இந்த எருசலேமிலிருந்து பரிசுத்த அவருடைய பிரசன்னம் விலகி இங்கே எப்பொழுது எங்கே வருகிறது என்றால் ஒலிவ மலைக்கு நேராக வருது, அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இயேசுவானவர் சொன்னது என்ன? இந்த பாழாக்கம் அருவருப்பு என்றால், ஒரு மன்னர் வந்தார் நம்ம பார்த்தோம். மன்னர் கூட இல்லை, அவர் ஜெனரல் இல்லை, படை தளபதி டைட்டஸ், தீத்து ராயன். பின்னதாக தான் அந்த எருசலேமுடைய மதில்கள்லாம் இடித்த பிறகு அது ராயன் சொல்லி எல்லாருமே பப்ளிக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. அங்கிருந்து அவருக்கு பேர் பட்டம் வந்துச்சு. நான் சொன்னேன், இந்த
எருசலேமுடைய ஆலயத்தையும் அந்த எருசலேமையும் இடித்து போட்டது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அவரே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தீத்து சொல்றாரு, இதெல்லாம் உடைச்சிருக்குன்னா யெகோவா கடவுள் எனக்கு உதவி செய்யலாம், நான் உடைச்சிருக்க முடியாதுங்கிறாரு. எவ்வளவு வேடிக்கையா இருக்குல்ல. யெகோவா கடவுள், அதாவது யெகோவா தேவன் இதை உடைக்கிறதுக்கு என்ன விட்டுட்டார். அவர் சொல்லலைன்னா நான் செஞ்சிருக்க முடியாது. அப்படின்னா என்ன சொல்றாரு, எவ்வளவு தூரம் இந்த யூத மக்கள் சுவிசேஷத்தை நிராகரித்து விட்டார்கள், அவர்களுடைய மேல் வந்த தண்டனை என்ன சொல்றாங்க, இயேசுவானவர்கிட்டே சொல்றாங்க. இயேசுவானவர்கிட்ட சொல்லி, இவருடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் அப்படின்றாங்க. தெரியாம என்ன சொல்றாங்க, அதான் இயேசுவார் அவர் செய்வது தாங்கள் செய்வது எதை சொல்றாங்க, இரத்த பலியை கேட்கிறாங்க. கொஞ்ச நாள், அதாவது 30லேருந்து 33க்குள்ள இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்க வேண்டும். 30வது வருஷத்துலேருந்து 38க்குள்ளாக. இது நடக்கிறது 70வது வருஷம். எத்தனை வருஷத்துக்குள்ள? 40 அல்ல 37லேருந்து 40 வருஷத்துக்குள்ளாக இயேசுவானவர் சொன்ன அனைத்தும் நடந்து முடிந்து விட்டன. அவர் என்ன சொன்னார், இனிமேல் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அது எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இப்ப 21வது அதிகாரம் 30வது 20வது எழுதுறது அதற்கு பின்புதான் எல்லாத்தையும் எடுத்து ஞாபகப்படுத்தி திரும்ப என்ன செய்றாங்க, 2ஆம் தலைமுறைக்கு இப்பயாவது நீங்க கொஞ்சம் படிச்சு புரிஞ்சுங்கப்பா அப்படின்னு 2ஆம் தலைமுறைக்கு தான் இந்த சுவிசேஷ புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:20 நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நடக்கும், எல்லாம் வரும். எப்பொழுது பட்டணங்களும் போர்களும் வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேகம் சேர ஆரம்பிக்குது. அது இயேசுவானவருக்கே 20-40 வருஷத்துக்கு முன்னாடி அவரை வெளிப்படுத்துகிறார். எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன செய்வாங்க, சரியானபடி இந்த உலக நடப்புகளை சரியானபடி அலசி ஆராய்ந்து வரக்கூடிய காரியங்களை சொல்லுவார்கள். இயேசுவானவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்றார், இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறார். எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றீங்க. யூத ரோம ஆசிரியராகிய இந்த யூசஃபஸ் என்று ஜோசஃபஸ் என்று ஆங்கிலத்தை சொல்லுவோம், அவர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த அவ்வளவும் எப்படி நடந்தது என்று. இதை குறித்து நம்ம போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். கிட்டத்தட்ட எத்தனை பேர்களை கொண்டிருக்கிறார்கள் என்றால் 11 லட்சத்துக்கு மேலான நேர்களை கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னால் எத்தனை 11 லட்சத்திற்கு மேலான பேர்கள், அவ்வளோ பேர்களையும் 11 லட்சம் அதாவது அந்த 6 லட்சத்துலேருந்து 11 லட்சம் வரைக்கும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு 500 பேரை கொள்ளணும், அதுதான் அவங்களுடைய டார்கெட். நான் இன்னொன்று சொன்னேன், ஒரு ஆள் மன்னாயிஎஸ் அப்படிங்கிறத ஒரு பேர், மன்னாயிஎஸ். அவர் இந்த தப்பிச்சம் பொழைச்சோன்னு ஓடுனவரை பிடிச்சி காவல்காரடான்னு சொல்லி அந்த ஒளிமுக வாசலில் வச்சுட்டாங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு, எத்தனை பேர் பணமாக தூக்கிட்டு போய் எரிக்க போகிறாங்கன்னு அவர் கணக்கு எடுத்திருக்காரு. கொஞ்ச நாள் அவர் வச்சுருந்த கொஞ்ச நாள்லேயே அவர் சொல்கிறாரு 1,15,880 உடல்களை தூக்கி போயிருக்கிறார்கள். இது போக குறைந்தது ஒரு 75,000 95லேருந்து 97,000 பேர்களுடைய யூதர்களை கைது செய்து சிறைப்பிடித்திருக்கிறார்கள். நான் இன்னொரு தடவை சொல்லிட்டு இருந்தேன், 2,000 பேருடைய குடல்களை கீறி இருக்கிறார்கள். ஏன் குடல்களை கீறி இருக்கான்னு சொல்லுங்க. என்ன செஞ்சாங்கன்னா, தங்க காசுகளை எல்லாம் தங்கமாக இருந்தெல்லாம் பணம்லாம் இருந்ததை எடுத்து விற்று தங்க காசாக்கிட்டாங்க. இனிமேல் ஓடுனோம்னா முடியாது, எங்கேயும் தங்க காசு கொண்டு போக முடியாது. எனவே தங்க காசை முழுங்கிட்டாங்க எல்லாரும். யூதர்கள்லாம் தங்க காசாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கே போய் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க. இது எப்படியோ வெளியே தெரிஞ்சிருச்சு. தெரிந்தவொன்னே என்ன செஞ்சுருக்காங்க, உயிரோட அநேக பேருடைய வயிற்றை கிழித்து தங்க காசை எடுத்துருக்குறாங்க. ரெட்டுடுத்தி உட்கார்ந்திருக்க வேண்டியவர்கள், கர்த்தரே எங்களை மன்னியும் சொல்லி ரெட்டுடுத்தி உட்கார்ந்துருக்கணும். அதாவது எப்போவுமே ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொல்லும்போது குறுக்கு வழியை பார்க்கக்கூடாது. சரியான வழி, ஆண்டவரே என்னை மன்னியும் போய் உட்கார்ந்து விழுந்திருக்கணும், கதறி இருக்கான்ட்டு. 2,500 பேர்களை இந்த விளையாட்டு திடலில் விட்டு அநேக மிருகங்களுக்கு இரையாக்கினார்கள். இயேசுவானவர் சொன்னார், இது எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டார், இதெல்லாம் நடக்கும்பா அப்படிங்கிறார். சரி, ஒன்று எப்பொழுதுமே தீர்க்க தரிசனம் 2 வரையில நடக்கும், 3 விதத்தில் நடக்கும்னு சொல்லலாம். தீர்க்க தரிசனங்கள் 3 விதமாக நடக்கும். ஒன்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நடக்கும், இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட், அப்போவே நடக்கும். இன்னொன்று இன்டர்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட், கொஞ்ச நாட்களில் நடக்கும், இடைப்பட்ட நாட்களில் நடக்கும். 3வது எஸ்கட்டாலஜிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது கடைசி நாளில் நடக்கும். அப்போ இயேசுவானவர் இந்த பாழாக்கம் அருவருப்புன்னு சொல்லும்போது அப்போயே நடந்துச்சு.
அதாவது என்னுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்கினீர்களே அப்படின்னு சொல்லும்போது பாழாக்கம் அருவருப்பு உள்ளே இருக்குது. அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கையே சரியில்லை. அதாவது ஆராதனை ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இந்த ஆராதனையை நீங்கள் பார்க்கணுன்னா 2 விதமான ஆராதனை ரொம்ப ஜெகஜோதியாக இருந்ததுனால, ஒன்று இந்த லிட்டர்ஜிக்கல் ஆராதனை, அதாவது ஒரு முறைமை வைத்து அழகாக ஒரு நடக்கக்கூடியது, அது லிட்டர்ஜிக்கல் ஆராதனை என்று சொல்வார்கள். இன்னொன்று வந்து ஃப்ரீ வர்ஷிப், அதாவது சுதந்திரமாக ஆராதனை. 2யுமே ஆமோஸ் சொல்கிறாரு. உன்னுடைய பலிகள் எல்லாம் லிட்டர்ஜிக்கல் ஆராதனை, உன்னுடைய தம்புராக்கள் மற்றும் வீத வாசிப்புலாம் என்ன செய்யணும்னா அவர் இந்த ஃப்ரீ வர்ஷிப் 2யுமே வெறுக்கிறேங்கிறார். வேத வசனம் உள்ள இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் வெளிப்பூச்சு தான். முன்னாடி உள்ள அந்த பாத்திரம், அந்த பித்தளை பாத்திரத்தில் இது பூசுவாங்க, ஈயம் பூசுவாங்க. கொஞ்ச நாளைக்கு நிற்கும் ஈயம், ரொம்ப நாளைக்கு நிற்காது. கொஞ்ச நாளில் பல்ல காட்டிடும். பல்ல காட்டுறது மட்டுமில்ல, அது செயலை காட்டும், அதுக்கப்புறம் விஷமாயிடும். ஈயம் பூசி நம்ம வந்து நிலைத்து நிற்க முடியாது, கொஞ்ச நாளைக்காக ஏதாவது பண்ண முடியாது. இப்போ என்ன செஞ்சான் அந்த டைட்டஸ், அவனுடைய 4 லேகியோன், நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 வரைக்கும் உள்ள படை அதிகாரிகள் உள்ளதெல்லாம் என்ன செஞ்சான், போய் இடிடா அப்படின்ட்டான். பொழுமை சொன்னான். போகும்போது என்ன சொன்னான்னா, அந்த நீ போய் எல்லாத்தையும் இடிச்சிடாத, நல்ல கட்டடமாக இருந்தால் அப்படியே வச்சிரு, நம்ம உபயோகிச்சுக்கலாம், வேறு எல்லாத்தையும் சின்ன உடச்சிரு, புல்ரோசர் வச்சு அடிச்சிரு அப்படின்னு இருக்காங்க. அவங்க புல்ரோசர் வச்சு தான் அடிச்சிருக்காங்க செமையா. அதாவது அந்த நாள்லேயே ஒரு டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணி உடைச்சிருக்கிறாங்க. ஆனால் போனவங்க கண்டமேனிக்கு அடிச்சிட்டாங்க, எதை பார்த்தாலும் உடைச்சிட்டாங்க. அதில் ஒரு இது இப்பொழுது நிற்கிது, வெயிலிங் வால். அதை நீங்கள் பார்த்தீங்கனால பிரம்மாண்டமாக இருக்கும். இவ்வளோ பெரிய கட்டடம் வந்து கட்டியிருக்கிறாங்களே அப்படிங்கிறது நமக்கே. ஆனால் இப்போ உள்ள இன்ஜினியரிங், இப்போ உள்ள நிறைய டெக்னாலஜிலாம் இருக்கும் பொழுதே நமக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த நாளில் எப்படி இதை கட்டினாங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எல்லாவற்றையும் இடித்து போட்டார்கள். அதான் சொல்கிறாங்களே, அந்த கடவுள், அவங்க கும்பிட்ற கடவுள் தான் எனக்கு இந்த வல்லமையை தந்தார், இல்லைன்னா நான் உடைச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று ஒன்றே நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனிங்கன்னா, இந்த நெபுகத் நேச்சர்னு ஒரு அரசர் வந்தார்ல, பாபிலோனில் வந்தார். சரி, எந்த வருஷத்தில் சிறைப்பிடித்தார் நம்ம பார்த்தோம், அதை 587 86 வருஷம் கிமு, கிறிஸ்துவுக்கு முன்பதாக. அவர் என்ன செஞ்சார்னா, எப்போ வந்தார்னா, கரெக்டாக அவரும் அந்த ஆலயத்தை உடைத்தது யூதருடைய 5வது மாதம், ஆவு என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்துக்கு பேர் ஆவு. அந்த மாதத்தில் 5வது மாதம் ஆகுது அவங்களுக்கு. அந்த மாதத்தில் 7வது நாளில் படையெடுத்து 9வது நாளில் தீ கொளுத்தி 10வது நாளில் உடைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவரும் தீத்துவும் அதே ஆவு என்று சொல்லக்கூடிய மாதத்தில் 9வது நாள் அதை பிடித்து இடித்து 10வது நாள் தீ கொளுத்தினார்கள். 2ம் ஒரே டேட்டு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? அவன் சொன்னது மாதிரி தான், கர்த்தர் இதை செய்யலைன்னா மனுஷன் செஞ்சிருக்க முடியாது. இன்னும் அந்த நாளை நினைவு கூறார்கள் யூதர்கள். இதை வந்து கர்த்தருடைய செயல் என்று சொல்லி ஒரு கூட்டம் அறிந்தார்கள். விக்கிரகங்களுடைய போர்க்கொடிகள் பின்பதாக வைக்கப்பட்டன கிழக்கு வாசலிலே. எருசலேமனுடைய இந்த ஆராதனைகள் எல்லாம் அற்று போய்விட்டது, பலிகள் நின்று போய்விட்டது. இப்பொழுது என்ன செய்தார்கள்? அவர்கள் பலி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவானவர் சொன்ன அந்த வெளிப்பாடு, அவருடைய தீர்க்க தரிசனம் அதே நேரத்தில் வெளிப்படுகிறது. இதுக்கு அடுத்ததாக நம்ம அந்த 24வது அதிகாரம் முடித்திருந்தோம். 24வது அதிகாரத்தில் குறிப்பாக நம்ம வந்து 31 வரைக்கும் முடித்திருந்தோம் இல்லை, 31. ஆனால் 31லேருந்து 51 வரைக்கும் 25வது அதிகாரமும் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரே விதமான தீர்க்க தரிசனம், ஒரே தீர்க்க தரிசனம் தான். இயேசுவானவர் சொல்லிட்டு வர்றார். 23வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 24வது அதிகாரம் முழுவதுமாக வந்து 25வது அதிகாரம் வரைக்கும் போகிறார். 25 ரொம்ப சீக்கிரமாக பார்க்கலாம். 24 பின்பகுதி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, 42வது வசனம், தயவுசெய்து யாராவது வாசிங்க. 42, 43, 44. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஆமாம், தூங்கிறாதீங்க அப்படிங்கிறார். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். ஆமாம், அதாவது நீங்கள் திருடன் வந்து ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துட்டோ அல்லது மிஸ்கால் கொடுத்துட்டோ வரமாட்டார். எந்த நேரத்தில் வர்றான்னு தெரியாது. நிலையான நிலையில் நல்ல தூக்கம் வர்ற நேரத்தில் தான் வருவாங்கன்றாங்க. அடுத்தது நீங்கள் நினையாத நாளிகையிலே 3 தடவை சொல்கிறார். இன்ன நாளிகை விழித்திருங்கள். அடுத்தது நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார்.
என்ன சொல்கிறாரு குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, கிறிஸ்தவ விசுவாசிகள் சோம்பேறிகளாக இருக்க முடியாது. ஆயத்தமாயிருங்கள், எப்பொழுதும் ஆயத்தம். போர் வீரர்கள், விழித்திருங்கள். ஆமாம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இல்லை வாட்ச் அண்ட் ப்ரே அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு தடவை பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஒருத்தர் சொன்னார், நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணலாமே. என்ன ப்ரேயர் பண்ணால் கண்ணை மூட்டிட்டாங்க, பஸ்ஸு போயிடுச்சு. உடனே சொன்னார், இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்களா, கொஞ்சம் கண்ணை பார்த்துருந்தா பஸ்ஸு போகிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாங்க. விழித்திருக்க வேண்டும். அதாவது நம்முடைய ஆவிக்குரிய விழிப்புணர்வும் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறாரு, 45வது வசனத்துலேருந்து 51வது வசனம் வரைக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது தான் ஒரு போஜனம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனை பற்றி பேசுகிறார். உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன். இப்போ என்ன அப்படின்னா, நாம் இப்போ கடைசி நாட்களில் இருக்கிறோம் இல்லையா? கடைசி நாட்களில் இருந்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இந்த கடைசி நாளில் இருக்க வேண்டிய நாம் வேண்டாதவைகளிலே சிக்கிக்கொள்ளாமல் விழித்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும். 100%. இந்த பைலட்டாக போகிறவங்களுக்கு வந்து ஐக்கியூ வந்து கேட்பாங்க இல்லை, எவ்வளோ இருக்கணும் பைலட்டாக போகிறவங்களுக்கு ஐக்கியூ தெரியாதா? ஓகே, அதாவது மற்றவங்களுக்கு இப்படி வச்சா நான் மற்றவங்களுக்கு 100னா இவங்களுக்கு 150% இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் டேக் ஆஃப் எடுக்கும் போதும் அது வந்து லேண்ட் பண்ணும்போதும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறாரு இயேசுவானவர், நீங்கள் இந்த கடைசி நேரத்தில் உங்களை டேக் ஆஃப் லேண்டிங்கும் வந்து ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுலேயும் கோட்டை விட்டால் நீ மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 300-400 பேர்கள் உன்னோடு கூட மறித்து போவார்கள், உன்னை பின்பற்றி வருகிறவர்கள், உன்னை முன்மாதிரியாக வைத்திருப்பவர்கள். அதாவது சாதாரண ஒரு கிறிஸ்தவன் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து தவறு பண்ணால் அவன் மட்டும் தவறு பண்ணுவான், அல்லது அவனுடைய குடும்பம் இறக்கும், அல்லது அதே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்து ஒரு ஜபக்குழு நடத்தக்கூடியவர் ஏதாவது தவறு பண்ணார் என்றால் அந்த ஜபக்குழு முழுவதுமாக இடிக்கப்படும், சிதறடியும். ஒரு சபையை நடத்தக்கூடியவர் என்ன சொன்னால் சபையில் பிரச்சனை வரும். இன்னும் மெகா சர்ச்சு ஒரு 10,000, 20,000, 30,000 பேர் நடத்தக்கூடிய ஒருவர் ஏதாவது ஒன்று செய்து விட்டார் என்றால் நினையாத வேலை. அதான் சொல்கிறாரு, உண்மையோடும் விவேகத்தோடும் ஊழியம் செய்யுங்கள், வர நாளாகும், ஆண்டவர் வர ரொம்ப நாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது. என்ன சொல்கிறாரு, அப்போ 49வது வசனத்தில், தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், ஆமாம், புசிப்பும் குடிப்பும் அதில் தலைப்பட்டால் என்ன சொல்கிறாரு, அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலே, அறியாத நாளிகையிலே, நினையாத நாளும் அறியாத வேளையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பார், அங்கே அழுகையும் பற்கடிப்பும். உண்மையோடு விவேகத்தோடு நாம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். சரி, அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 25வது வசனத்திலேருந்து 25வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களில் பார்ப்போம் என்றால், அதில் புத்தி உள்ள கன்னிகையினுடைய எடுத்துக்காட்டும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 10 கன்னிகைகள், புத்தி உள்ள 10 கன்னிகைகள். ஆமாம், இல்லை புத்தி உள்ள 10 கன்னிகைகள். ஆமாம், ஆரம்பிக்கும் போது புத்தியோட தான் பண்ணாங்க, இடையில 10 கன்னிகைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 10 கன்னிகர், கடைசியில் தான் புத்தி உள்ள 5 பிரிஞ்சிச்சு. பாதி 50%. நிறைய இடத்துல நான் 50% தான் பார்க்குறேன். நிறைய இடங்களில் 2 பேர் போவார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், 2 பேர் மாவரைப்பார்கள், ஒருவர் மட்டும் வடை சுடுவார். இப்படி தான் 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார். சரி, புத்தி உள்ள கன்னிகை. நமக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதான் பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அவசியம், முக்கியமாக சீக்கிரமாக இருக்கும். ஆனால் நாம் விழித்திருக்கும்படியாக பொறுப்புள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.